மனித குலம் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கு, செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, நான் சொல்றது ஏதோ குர்ஆன் ஒரு துறவரத்தை பேசுது, உலக இன்பங்களை துறக்க சொல்லுது, அப்படிலாம் இல்லை. உலகத்தை சரியா எப்படி என்ஜாய் பண்ணணும் அதை சொல்லுது. உலகத்தை ஹலாலா எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் குர்ஆன் சொல்லித்தருது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இது அருள் வளம் மிக்கது குர்ஆன். குர்ஆன் ஒரு பஞ்ச பரதேசிகளுடைய வேதம் கிடையாது. குர்ஆன் செல்வம் திரட்டுவது எப்படி, அதை செல்வத்தை வீண் எப்படி அடிச்சிடக்கூடாது, அதை கைட் பண்ணுது. குர்ஆன் அருள் வளம் மிக்கது. அதை சரியா பயன்படுத்தும் பட்சத்துல ஒரு ஊரை செழிப்பா வச்சுக்க முடியும், என்ன மனித குலத்தையே செழிப்பா வச்சுக்க முடியும். அப்போ குர்ஆனை சரியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ. இதுதான் ரசூலா வறுமை எப்படி போக்குனாங்க. ரசூலா எப்படி வறுமையை போக்குனாங்க? குர்ஆனை வச்சு. உமர்லானு எப்படி வறுமையை போக்குனாங்க? குர்ஆனை வச்சு. இந்த குர்ஆனை வச்சு பண்ண முடியும். இந்த குர்ஆனுடைய அந்த வேல்யூஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த குர்ஆனுடைய வேல்யூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய வேல்யூ மட்டும் உனக்கு மண்டையில ஏறிடுச்சுன்னா நீ இந்த சமூகத்துக்கு ஒரு உருப்படியான வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சிருவ. டைமுடைய வேல்யூ தெரியலன்னா அது வீணடிப்பியா? காசுடைய வேல்யூ தெரியலன்னா அதை வீணடிப்பியா? இந்த துனியாவுடைய வேல்யூ தெரியலன்னா அதையும் வீணடிப்ப. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே குர்ஆன் கற்றுக் கொடுத்துரும். இந்த உலகம் எதுக்கு படைக்கப்பட்டது, இந்த உலகம் இப்படியே இயங்கிட்டு இருக்காது, இந்த உலகத்தில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள் செய்யணும், நம்மளால 4 பேருக்கு நாம் என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், என்ன நன்மை எது, தீமை எது, நற்பண்பு எது, தூய்மையான வாழ்க்கை எப்படி வாழணும், இதெல்லாம் வழிகேடு. அதெல்லாம் குர்ஆன் கற்றுக் கொடுக்குது. சுயநலமாக வாழக்கூடாது, கஞ்சத்தனமாக வாழக்கூடாது, மானக்கேடு அதாவது விபச்சாரம் போன்ற விஷயங்கள்ல போய் சேரக்கூடாது, குறுகிய மனப்பான்மை, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த மனசு இருக்கக்கூடாது. இது மாதிரியான நம்முடைய அந்த தவறான ஐடியாலஜி எல்லாத்தையுமே இது குர்ஆன் என்ன பண்ணுது, கலைச்சிருது. பிற மனிதனா பார்த்தோம்னு வச்சுக்கோ, உலகம் வளம் மிக்கதா ஆயிரும்.